Hello students, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது exercise 2.4 ஓட part 2 வீடியோ. இங்கே third sum பார்த்தீங்கன்னா if z1 is equal to 2 minus i and z2 is equal to minus 4 plus 3i, find inverse of z1 and z1 into z2 and z1 divided by z2. ஸோ inverse find பண்ணுறதுக்கு முன்னாடி z1 z2 நம்ம multiply பண்ணிக்கலாம். z1 into z2. z1 என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 minus i into z2 என்னன்னு பார்த்தீங்கன்னா minus 4 plus 3i. 2 into minus 4 minus 8, 2 into 3i 6i, minus i into minus 4 plus 4i, minus into plus minus 3i into i 3i square, minus 8, 6i plus 4i 10i, I square value minus 1. So already அங்கே minus இருக்குது. So plus 3. ஃபஸ்ட்டு ரியல் பார்ட்டில் கலெக்ட் பண்ணிக்கோங்க. minus 8 and plus 3. minus 8ல் plus 3 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா minus 5. ஓகே, பெரிய நம்பரோட சைன் தான் போடணும். 10 plus 10i. பார்த்திங்கன்னா நம்ம z1 into z2ஓட z1 into z2 மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிட்டோம். இன்வர்ஸ் ஆஃப் z1 z2 என்னன்னு பார்க்கலாம். z1 z2 ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 divided by z1 z2. ஓகே, ஸோ 1 divided by minus 5 plus 10i. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்வர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஃபார்மில் இல்லை, அதாவது நம்மளோட காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ நம்ம கான்ஜுகேட் பண்ணோம்னா இது ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ இங்கே சென்டரில் இருக்க இந்த ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை சேஞ்ச் பண்ணி minus 10i போடுங்க. கான்ஜுகேட் பண்ணதை மேலேயும் போடுங்க. ஓகே, இது ரெண்டுமே கேன்சல் ஆகும்போது இது எந்த விதத்துலையும் மாறாது, அதே மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நம்ம கான்ஜுகேட் எடுக்கிறோம். ஸோ minus 5 plus 10i minus 5 minus 10i. இது பார்க்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா x plus iy x minus iy. ஸோ ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், x plus iy into x minus iy is equal to x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ நம்மளோட எக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா minus 5. ஸோ minus 5 ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 ஸ்கொயர். 1 into minus 5 minus 10i minus 5 minus 10i. ஓகே, 5 ஸ்கொயர் 25, 10 ஸ்கொயர் 100, 1 by 125. இங்கே minus 5 நம்ம காமனாக அவுட் சைடு எடுத்துட்டோம்னா இதில் எத்தனை மைனஸ் 5 இருக்கும்? 1. இதில் எத்தனை minus 5? 2. ஸோ மைனஸை வெளியே எடுத்ததுனால இங்கே ப்ளஸ் 2i. 5யும் 125யும் கேன்சல் பண்ணிங்கன்னா minus 1 by 25, 1 plus into 1 plus 2i. ஸோ therefore inverse of z1 into z2 is minus 1 by 25 into 1 plus 2i. நெக்ஸ்ட் நம்மள என்ன சொல்லியிருக்காங்க, z1 by z2க்கு இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இன்வர்ஸ் ஆஃப் z1 divided by z2 is z2 by z1. z1 by z2க்கு இன்வர்ஸ் எடுத்திங்கன்னா ரெசிப்ரோக்கல் ஆகும். ஸோ z2 மேலே போயிடும், z1 டினாமினேட்டருக்கு வந்துடும். ஸோ z2 by z1 is equal to value of z2 minus 4 plus 3i, z1 ஓட வேல்யூ 2 minus 3i. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது, மேலே கீழே டிவிஷனில் இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா, இது வந்து நமக்கு ரெக்டாங்குலர் ஃபார்ம் கிடையாது. ஸோ நம்ம ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணும்போது கான்ஜுகேட் பண்ணலாம். 2 plus i 2 plus i. ஓகே, 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், minus 4 into 2 minus 8, minus 4 into i minus 4i, 3i into 2 6i, 3i into i 3i square. So minus 8, 6iல 4i subtract பண்ணிங்கன்னா plus 2i, I square value minus, so minus 3, 2 square 4 plus 1 5, minus 8 minus 3 add பண்ணிங்கன்னா minus 11 plus 2i by 5. So 1 by 5 minus 11 plus 2i.
ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து சம்மோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா z இஸ் ரியல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் z இஸ் ஈக்குவல் டு z பார். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னா ஃபஸ்ட் நம்ம z இஸ் ரியல்னு அசியூம் பண்ணிவிட்டு z இஸ் ஈக்குவல் டு z பார்னு ப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு z இஸ் ஈக்குவல் டு z பார்னு அசியூம் பண்ணிவிட்டு z இஸ் ரியல்னு ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட் நான் வந்து z இஸ் ரியல்னு அசியூம் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன ப்ரூவ் பண்ணணும், z இஸ் ஈக்குவல் டு z பார்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, நான் அசியூம் பண்ணிக்கிட்டது z வந்து ரியல்னு அசியூம் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ ரியல்னு அசியூம் பண்ணும்போது அங்கே கண்டிப்பாக இமேஜினரி ஜீரோவாக இருக்கும். அப்போ z இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ z பார் என்னவாக இருக்கும், அதுவும் எக்ஸ். ஏன்னா எக்ஸுக்கு கான்ஜுகேட் எடுத்திங்கன்னா எக்ஸே தான் இருக்கும். ஸோ z இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், z பார் இஸ் ஆல்சோ இஸ் எக்ஸ். அப்போ z அண்ட் z பார் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவல். therefore z இஸ் ஈக்குவல் டு z பார். ஸோ நம்ம z இஸ் ஈக்குவல் டு z பார்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கணும், z இஸ் ஈக்குவல் டு z பார்னு அசியூம் பண்ணிக்கணும். நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா z இஸ் ரியல்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, நம்ம z இஸ் ஈக்குவல் டு z பார்னு அசியூம் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம், ரியல் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு z ப்ளஸ் z பார் பை 2. இந்த ப்ராப்பர்ட்டியை இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இந்த பிளேஸ் ஆஃப் z பாரில் நான் z சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். பிகாஸ் z அண்ட் z பார் நான் ஈக்குவல்னு அசியூம் பண்ணியிருக்கேன். ஸோ z பார் பிளேஸில் z சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகே, z ப்ளஸ் z 2z பை 2. 2 கேன்சல் ஆகும்போது பேலன்ஸ் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா z. ஸோ ரியல் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு z. இப்போ பார்த்தீங்கன்னா z வந்து ரியல்னு நம்ம ஆன்சர் கிடச்சிச்சு. therefore ரியல் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு z. அதாவது ரியல் ஆஃப் z தான் நம்மளோட எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு zன்னு ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம z இஸ் ரியல்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ஃபிஃப்த்து சம் ஓவர். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம்மோட செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் பார்த்திங்கன்னா இங்கேயும் ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜெட்டோட வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியும், எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். ஜெட்டோட கான்ஜுகேட் என்னது, எக்ஸ் மைனஸ் ஐஒய். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் 1 and 2. at the same time subtract 1 and 2. okay, 1 plus 2 add பண்ணும்போது x plus iy plus x minus iy. நம்ம z and z bar add பண்ணிக்கிறோம். so z plus z bar is equal to x plus x 2x iy minus iy 0. so 2 divide வரும்போது z plus z bar by 2 equal to x. 1லேருந்து 2 மைனஸ் பண்ணுங்க, அதாவது z மைனஸ் z பார் பண்ணும்போது x plus iy மைனஸ் x மைனஸ் iy. ஸோ மைனஸை உள்ளே கொண்டு போனீங்கன்னா மைனஸ் x plus iy, மைனஸ் x மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் iy, x மைனஸ் x 0 ஆகிடும். iy plus iy 2iy. ஸோ z மைனஸ் z பார் இஸ் ஈக்குவல் டு 2iy. 2i டிவைடில் கொண்டு வாங்க. ஸோ எக்ஸுன்றது என்னன்னு தெரியும், எக்ஸ் z இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். இது ரியல் நம்பர் அண்ட் இது நம்மளோட இமேஜினரி நம்பர். ஸோ எக்ஸுன்றது ரியல் நம்பர் ஆஃப் z ஈக்குவல் டு z ப்ளஸ் z பார் பை 2. ஒய்ன்றது இமேஜினரி நம்பர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இமேஜினரி நம்பர் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு z மைனஸ் z பார் பை 2. இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. therefore real of z is equal to z plus z bar by 2. imaginary of z is equal to z minus z bar by 2. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த்து சம் பார்த்தீங்கன்னா find the least value of the positive integer n for which root 3 plus I to the whole power n. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ரியல் அண்ட் செகண்ட் சப்டிவிஷன் பியூர்லி இமேஜினரி. ஓகே, என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இந்த பவரில் இருக்க என்னோட லீஸ்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். ரியல் நம்பரில் அதோட லீஸ்ட் வேல்யூ என்னவாக இருக்கும், இமேஜினரியில் இருக்கும்போது என்னோட வேல்யூ என்னவாக இருக்கும்னு தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரூட் 3 ப்ளஸ் ஐ த ஹோல் பவர் என்ன போலார் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். போலார் ஃபார்ம்னா என்னன்றதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் போய் அதை பாருங்கள். r into cos theta plus I sin theta. ஓகே, இதுதான் நம்மளோட போலார் ஃபார்ம்.
இங்கே பவர் n இருக்கு இல்லையா, ஸோ இங்கேயும் நான் என்ன பண்ணுறேன், பவர் n போட்டுக்கிறேன். ஸோ இங்கே r அண்ட் தீட்டா இதோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஆரோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா இருக்குது, ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நம்மளோட எக்ஸ், இது நம்மளோட ஒய். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு √3, ஒய் இஸ் ஈக்குவல் டு 1. எப்படி இது எக்ஸ் அண்ட் ஒய்னு சொல்கிறோன்னா, இதை நீங்கள் ரெக்டாங்குலர் ஃபார்மோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது நம்மளோட எக்ஸ் அண்ட் இது நம்மளோட ஒய். ஸோ √3 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர், ஸ்கொயர் அண்ட் ரூட் கெட் கேன்சல். ஸோ 3 + 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1, √4 இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட்டு தீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். நம்ம போலார் ஃபார்ம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டான்னு எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூவாக ஃபைண்ட் பண்ணியிருப்போம். நமக்கு ஆர் என்னன்னு தெரியும், 2 காஸ் தீட்டா. தீட்டா வந்து நமக்கு தெரியாது இல்லையா, ஸோ காஸ் தீட்டான்னு வச்சுக்கோங்க. ஒய் ஆர் வந்து 2 சைன் தீட்டா. அண்ட் பட் நமக்கு எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ நமக்கு தெரியும். எக்ஸோட வேல்யூ என்னது √3, ஒய்யோட வேல்யூ என்ன 1. ஸோ 2 காஸ் தீட்டா = 2 சைன் தீட்டா. ஓகே, இந்த 2 டிவைடில் கொண்டு போங்க. அப்போ என்ன கிடைக்கும், காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு √3/2. அதேமாதிரி இந்த 2 டிவைடில் போயிடுச்சுன்னா சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/2. ட்ரிக்னோமெட்ரிக் டேபிளில் பார்த்தீங்கன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் √3/2ஓட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா π/6. சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2ஓட வேல்யூமே π/6, ரெண்டுமே 30 டிகிரி தான். காஸ் 30 டிகிரி √3/2, சைன் 30 டிகிரி 1/2. ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் √3/2 π/6, சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 π/6. ரெண்டு தீட்டாவோட வேல்யூ என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோன்னா π/6. இதை நான் இந்த ஜெட் பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த ஆர் அண்ட் தீட்டா வேல்யூவை இந்த போலார் ஃபார்மில் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஜெட் இஸ் ஈக்குவல் டு ஆர் நமக்கு என்னென்னு ஃபைண்ட் பண்ணியிருந்தோன்னா 2 காஸ் தீட்டா பிளேஸில் π/6 ப்ளஸ் ஐ சைன் π/6 டு த ஹோல் பவர் n, டு த ஹோல் பவர் n. இந்த n உள்ளே கொண்டு வாங்க. ஸோ 2 டு த பவர் n cos π/6 plus I sin π/6 to the whole power n. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பவர் n இருக்கு இல்லையா, இதை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா cos n π/6 plus I sin n π/6. ஓகே, z. ஓகே, இப்போ நம்ம ஜெட்டோட வேல்யூ தெரியும். நெக்ஸ்ட்டு ஜெட் பார், இது கான்ஜுகேட் பண்ணும்போது 2 டு த பவர் n காஸ் n π/6 மைனஸ் ஐ சைன் n π/6. ஸோ இமேஜினரிக்கு ஃப்ரண்ட்டில் இருக்க சைனை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோன்னா ஜெட் பார் ஃபைன் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியல் நம்பரில் என்னோட லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜர் என்னன்னு ஃபைன் பண்ணணும். ஸோ ரியல் நம்ம எப்படி ரியல் நம்பருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது இல்லையா, ஜெட் காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அதோட கான்ஜுகேட்டையும் ஈக்குவேட் பண்ணோம்னா நமக்கு ரியல் பார்ட் வரும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்னோட வேல்யூ ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ 2 டு த பவர் n cos n π/6 ப்ளஸ் ஐ சைன் n π/6. இது நம்மளோட ஜெட். நம்மளோட ஜெட் பார் 2 டு த பவர் n cos n π/6 minus I sin n π/6. 2 to the power n, 2 to the power n get cancel. இந்த RHS சைடில் இருக்க வேல்யூஸை இங்கே கொண்டு வாங்க. ஸோ cos n π/6 plus I sin n π/6. இந்த cos இந்த பக்கம் வரும்போது மைனஸ் cos n π/6 மைனஸ் ஐ சைன் இங்கே வரும்போது ப்ளஸ் ஐ சைன் n π/6. ஓகே, மைனஸ் அண்ட் ப்ளஸ் காஸ் வந்து 0 ஆகிடும். ஸோ ஐ ப்ளஸ் ஐ என்ன வரும் நமக்கு 2i sin n π/6 ஈக்குவல் டு 0. சரிங்களா, 2i டிவைடட் பை 0 போகும்போது 0 ஆகிடும். ஸோ என்ன கிடைக்கும், அப்போ நமக்கு sin n π/6 தான் பேலன்ஸ் இருக்கும். ஸோ 0ஓட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். sin n பை என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.
ஓகேங்களா. சைன் என் பை என்னன்னு பார்த்தீங்கன்னா 0. இதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். பிகாஸ் என் பிளேஸில் நீங்கள் எந்த வேல்யூ போட்டாலுமே 0 தான் வரும். அதாவது சைன் 0, சைன் 180 அப்படியே போட்டே வாங்க. சைன் 1 பை 0, சைன் 2 பை 0, சைன் 0 பை 0. இப்போ சைன் என் பை வரைக்கும் இருக்க வேல்யூ எல்லாமே 0. ஸோ இந்த பிளேஸ் ஆஃப் 0ல் நான் என்ன போடுறேன்னா சைன் என் பை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சைன் என் பை. ஓகே, சைன் என் அதாவது ஓகே சைன் என் கேன்சல் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா சைன் என் பை இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறதுனால என்னுமே சேர்ந்து கேன்சல் ஆகிடுது. பட் நான் ஃபைண்ட் பண்ண போகிறதே என்னோட வேல்யூ தான். ஸோ நம்ம சைன் என் பை சப்ஸ்டியூட் பண்ணாமல் சைன் பை வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன்னா பிகாஸ் சைன் பையுமே 0 தான். ஸோ இந்த பிளேஸ் ஆஃப் 0ல் நான் சைன் பையை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் தான் நம்மளால் என் வேல்யூ ஃபைண்ட் பண்ண முடியும். சைன் என் பை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்னும் கேன்சல் ஆகும்போது நம்மளால் என்னோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண முடியாது. ஸோ நான் இந்த பிளேஸ் ஆஃப் 0ல் சைன் பை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ சைன் கேன்சல் ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்னு பாருங்கள். என் பை பை 6 சைனும் கேன்சல் ஆகும்போது பேலன்ஸ் என் பை பை 6 ஈக்குவல் டு இந்த பை இருக்குமா. ஸோ என்னை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. இந்த 6 அண்ட் இந்த பை 6 வந்து நியூமரேட்டருக்கு போகும், பை டினாமினேட்டர் இந்த பை டினாமினேட்டருக்கு வந்துடும். ஸோ பை கேன்சல் ஆகும்போது என்னோட வேல்யூ என்ன இருக்கும் 6. ஸோ ரியல் நம்பரில் லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா n is equal to 6. ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம இமேஜினரிக்கு ஃபைண்ட் பண்ணணும். செகண்ட் சப்டிவிஷன் இமேஜினரிக்கு ஃபைண்ட் பண்ணணும். z is equal to z bar minus z bar. ஓகே, z-ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும். z is equal to 2 to the power n cos n pi by 6 plus I sin n pi by 6. z bar என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 to the power n cos n pi by 6 minus I sin n pi by 6. ஓகே, இப்போ நம்ம என்ன ஈக்குவேட் பண்ணான்னு பாருங்கள். z is equal to minus z bar. z minus z bar ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணும்போது 2 to the power n 2 to the power n கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கும் cos n pi by 6 plus I sin n pi by 6 minus z bar இல்லையா. ஸோ minus cos n pi by 6 minus I sin n pi by 6 z bar. ஓகே, minus z bar அது 2 to the power n ஃப்ரண்ட்டில் இருக்கும், அது கேன்சல் பண்ணி தான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த மைனஸை உள்ளே கொண்டு போயிட்டு அப்புறம் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வாங்க. உள்ளே கொண்டு போனீங்கன்னா இது மைனஸ் அண்ட் இது ப்ளஸ் ஆகிடும். minus cos n pi by 6 minus into minus plus I sin n pi by 6. ஓகே, ஸோ ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது cos n pi by 6 மைனஸ் இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும் ப்ளஸ் cos n pi by 6 I sin n pi by 6. இந்த I sin n pi by 6 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் I sin n pi by 6. ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆகிடும், 0 ஆகிடும், ஈக்குவல் டு 0. இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ ரெண்டு காஸ் இருக்குது, ஆட் பண்ணிங்கன்னா 2 cos n pi by 6 ஈக்குவல் டு 0. 2 டிவைடில் கொண்டு போனீங்கன்னா 0 ஆகிடும். ஸோ அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா cos n pi by 6 ஈக்குவல் டு 0. ஓகே, காஸில் எப்போ 0 வரும்னு பாருங்கள். cos pi by 2 ஈக்குவல் டு 0, அதாவது cos 90 டிகிரி என்ன வரும் நமக்கு 0. ஓகே, ஸோ இந்த பிளேஸ் ஆஃப் 0ல் cos pi by 2 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். cos n pi by 6 cos கேன்சல் ஆகிடும். n pi by 6 is equal to pi by 2. ஸோ 6ஐயும் பையையும் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ n மட்டும் தான் இங்கே இருக்கும். ஸோ pi by 2 into 6 by pi. 6 வந்து நியூமரேட்டருக்கு போயிடும், இந்த பை வந்து டினாமினேட்டருக்கு வந்துடும். ஸோ பை கேன்சல் ஆகிடும். 2 டேபிளில் 2 1 டைம் போகும், 6 வந்து 3 டைம்ஸ் போகும். ஸோ என்னோட வேல்யூ என்ன வந்திருக்கு பாருங்கள், n is equal to which implies n is equal to 3. ஓகே, அப்போ இமேஜினரியில் என்னோட லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. ஓகே, இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது செவன்த் சம்மோட செகண்ட் சப்டிவிஷன் நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் சம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஓகே. இந்த செகண்ட் சப்டிவிஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை ரியல்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ 19 - 7i + 9 + i நம்ம ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த பவருக்குள்ளே இருக்க வேல்யூ மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். 19 - 7i + 9 + i. இது பார்த்திங்கன்னா ரெக்டாங்குலர் ஃபார்மில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பிகாஸ் ரெக்டாங்குலர் ஃபார்ம்ன்றது டினாமினேட்டரில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரக்கூடாது. ஸோ இதை வந்து நம்ம ரெக்டாங்குலர் ஃபார்மில் சேஞ்ச் பண்ணோம்னா நம்ம காஞ்சுகேட் எடுத்துக்கலாம். 9 + iயோட காஞ்சுகேட் 9 - i. அதை மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணும் போது நமக்கு ரெக்டாங்குலர் ஃபார்ம் கிடச்சிடும். 9 + i 9 - i. அப்போ ஃபார்மில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9² + 1², அதாவது x + iy × x - iy = x² + y². நம்மளோட x என்னென்னு பார்த்தீங்கன்னா 9 அண்ட் y என்னென்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ 9² + 1². மேலே இருக்கிறத டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணுங்கள். 19 × 9 171. 19 × -i -19i. 7i × 9 -63i. -7i × -i -7i². ஓகே, 171 1963 ஆட் பண்ணிங்கன்னா -82i. 7i², i²ஓட வேல்யூ -1. ஸோ -7. 9² 81, 1² 1. ஸோ 81 + 1 82. 171 7 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 64 -82i / 82. ஸோ 82 நம்ம காமனாக வெளியே எடுக்கலாம். 164 எத்தனை 82 இருக்குன்னு பாருங்கள். 2 82. ஸோ இதில் 2 82 இருக்குது, இதில் ஒரு 82 இருக்குது. ஸோ டிவைடட் பை 82. 82 கேன்சல். 2 - i. ஸோ இப்போ நம்மளோட 19 - 7i / 9 + iக்கு நம்ம ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். 2 - i. ஓகேங்களா. 19 - 7i / 9 + i = 2 - i. சேம் திங் நம்ம இதுக்கும் அதே மாதிரி ஃபைண்ட் பண்ண போகிறோம். இதுக்கு காஞ்சுகேட் ஃபைண்ட் பண்ணிங்கன்னா 7 - 6iக்கு 7 + 6i, மேலேயும் 7 + 6i, கீழே இருக்கிறத ஃபார்முலாவில் போடும்போது 7² + 6². 20 × 7 140. 20 × 6i 120i. -5i × 7 -35i. 6 5s are 30 -30i². So -30i², i² value minus, so +30. 140 + 30 170. 120 -35 85i. 120ஓட சைன் ப்ளஸ்ஸு, ஸோ பெரிய நம்பர் சைன் தான் போடணும் சப்ராக்ட் பண்ணிவிட்டு. 7² என்னென்னு பார்த்தீங்கன்னா 49 / 36. 49 + 36 ஆட் பண்ணி பாருங்கள். 85. ஸோ இங்கேயும் 85 காமனாக எடுங்க. 170ல் 2 85 இருக்குது. ஸோ 85 காமனாக எடுத்தால் 2 + i இருக்கும். ஓகே, இங்கே 85 எடுத்துட்டோன்னா 1 இருக்கும். இங்கே 170ல் 85 எடுக்கும்போது 2. ஸோ 85 கேன்சல் ஆச்சுன்னா என்ன இருக்கும்? 2 + i. ஓகே, இப்போ நம்ம 20 - 5i / 7 - 6iயோட ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே கொண்டு போயிட்டு நம்ம கொஷினில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 19 - 7i + 9 + iயோட ரெக்டாங்குலர் ஃபார்ம் 2 - i. இதுக்கு 2 + i. ஸோ 2 - i to the whole power 12 + 2 + i to the whole power 12. ஸோ ஜெட்டோட வேல்யூ இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. இதை ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு ஃபைண்ட் பண்ணி அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போ ஜெட் பார் என்னவாக இருக்கும்னு பாருங்கள். ஓகே, ஜெட்டுக்கு பார் காஞ்சுகேட் எடுக்கும் போது இந்த ப்ராப்பர்ட்டி ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். Z1 + Z2 the whole bar, Z1 bar + Z2 bar.
ஸோ இங்கே நானும் தனித்தனியாக பாரை ஸ்ப்ளிட் பண்ணும் போது 2 minus I to the power 12 the whole bar, 2 plus I to the whole power 12 the whole bar. ஸோ பார் ரிமூவ் பண்ணும் போது இமேஜினரிக்கு ஃப்ரண்ட்டில் இருக்க சைன் சேஞ்ச் ஆகும். கான்ஜுகேட் எடுத்திங்கன்னா 2 plus I to the whole power 12, இங்கே 2 மைனஸாக மாறும். 2 minus I to the whole power 12. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜெட்டோட வேல்யூவே நமக்கு மறுபடியும் கிடச்சிருக்கு. ஜெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதானே ஜெட் 2 minus I to the whole power 12, 2 plus I to the whole power 12. ஸோ நமக்கு அகைன் நம்ம ஜெட் பார் ஃபைண்ட் பண்ணோம்னா மறுபடியும் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், ஜெட். ஸோ ஜெட் பார் இஸ் ஈக்குவல் டு ஜெட். Hence, therefore, 19 minus 7I divided by 9 plus I to the whole power 12, 20 minus 5I divided by 7 minus 6I to the whole power 12 is real. Okay, இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். நீங்கள் அங்கே என்ன ப்ரூவ் பண்ணணும்னா z is equal to minus z barன்னு சொல்லிட்டிங்கன்னா போதும், அது பியூர்லி இமேஜினரின்னு ப்ரூவ் ஆகிடும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் சப்டிவிஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.